வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நெய் மிளகா ஹார்வெஸ்ட். அதாவது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே ஆகுது. லாஸ்ட் இயர் இந்த நெய் மிளகா பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வரல. இந்த வருஷம் கொஞ்சம் மண்ணெல்லாம் மாற்றி அதுக்கேற்ற சத்துக்கள், அதாவது சாம்பல் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டதுக்கப்புறம் மிளகா நல்லா பெருசாகவும் வருது, நல்லா காரமாகவும் இருக்குது. டேஸ்ட்டே கொஞ்சம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஒரிஜினல் நெய் மிளகா டேஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் காரமாகவும் இருக்கும், இல்லாட்டினா நெய் அந்த வாசனை பட்டரோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து சமைக்கும்போது சாம்பாருக்கு 2 சில்லி அப்படி தான் போடுவோம். ஏன்னா முக்கால்வாசி நாங்கள் வந்து பூண்டு அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். நேராக இந்த மிளகாயை வச்சு போடும்போது நல்லா கரெக்டான டேஸ்ட் இருக்குது. ஏன்னா இதை ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் கழித்து எடுக்கலாம் பார்த்தோம். பட் இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறதுனால சென்னையில், ஸோ இந்த மாதிரி எதுக்கு பழுத்து அது வந்து கீழே விழுந்துடும். ரொம்ப அதிகமாக மழை இருக்கும்போது எப்பவுமே மிளகாய் செடிகள் வந்து தண்ணீர் தாங்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் அப்படின்ட்டு இது பாருங்கள். இப்போ எடுக்கிறேன். இது பாருங்கள். இப்போ ஹார்வெஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள். மிளகா நல்லா பெரிய பெரிய மிளகாயாக ஹார்வெஸ்ட் எடுக்கிறேன். பெரிய மிளகா மட்டும்தான் பறிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் தொட்டோனே வந்துடுது. நிறைய பூ வச்சிருக்கு, இருந்தாலும் ஒரு வெறும் பெரிய மிளகா மட்டும் எடுத்துடுறேன். இதில் ஒரு சில விதைகள் வந்து டிசம்பர் மாதம் அந்த மாதிரி சமயங்களில் விதைக்கு விடுறதா இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இது காய்க்கிறதுனால ஃபஸ்ட்டு அறுவடையை எடுத்துடலாம். எடுத்த அப்புறம் ஃபுல்லாக விதைக்க விட்டுடலான்ட்டு இருக்கேன். எவ்வளோக்கு அளவு நம்ம சாம்பல் சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்ல காரம் உள்ள ஃப்ளஷ், அதாவது அந்த மிளகாய்க்குள்ளே உள்ள ஃப்ளஷ்ஷு அதெல்லாமே நல்லா வருது. இதில் இது எங்கிட்ட இருக்கிற நெய் மிளகாவில் வெரைட்டி 4 அப்படி நான் எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பேர் வச்சுருக்கேன்.